All right, welcome to another episode of Game Week Review. வட லண்டன் அரவிந்த் ஹோஸ்ட் பண்ண வந்திருக்கேன். என் கூட இன்னைக்கு பிரசன்னா பாலகிருஷ்ணன் from PV Talks Celebrities in the house. வணக்கம் PV, how are you? வணக்கம் வணக்கம். Always happy to be here. Thank you for giving me your Sunday evening. இன்னைக்கு நான் வந்து கேம் வீக் ஒன்னு நான் இது கேம்ஸ் எபிசோடு பிளான் பண்றப்போ கேம் வீக் ஒன்னு இந்த வாட்டி நம்ம தான் நல்ல நல்ல ஸ்டோரி லைன் எல்லாம் பில்ட் பண்ணணும், கிரியேட்டிவா இருக்கணும் அப்படி இப்படின்னு நானும் என்னெல்லாமோ யோசிச்சேன். வார்லாம் வந்து சேஞ்ச்லாம் பண்ணிருக்காங்க, உங்க ப்ராக்டிஸ சூப்பரா ஏதாவது கொடுப்பாங்க அப்படின்லாம் நினைச்சேன். ஆனா நான் திரும்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா அதே இதுல என்னதான் சேஞ்ச் பண்ணாலும் கரும முடிச்சவங்களா திரும்ப நான் உங்களுக்கு அறிவு ஊத்துற மாதிரி தான் வந்து உட்காந்துருக்கேனே அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. வார் இம்ப்ளிமெண்ட் பண்ண நிறைய சேஞ்சஸ்ல வந்து டிரான்ஸ்பெரன்சி அப்படின்ற பேசிஸ்ல தான் ஆரம்பிச்சிருக்காங்க. பட் அவங்க வந்து திரும்ப இந்த வாரம் 2 ஹவுலர்ஸ் ஒரு எஸ்ஏ ஆல்மோஸ்ட் பிரில்லியன்ட் ஃப்ரீ கிக் திரும்ப அது ஒரு 100 டைம்ஸ் கொடுத்தா கூட அவன் அடிக்க மாட்டான் எனக்கு தெரிஞ்சு. பட் அது கோலை ரூல் அவுட் பண்றதுக்கு ஒரு கேவலமான ஒரு ரீசன் கொடுத்தான் அந்த ரெஃப்ரி. கோல் ரூல்ட் அவுட். இன்னொன்னு இந்த ரெட் கார்டு ஃபார் ஃபேபியன் ஷார். லைக் வாட் த ஹெல், கழுத்தை வெட்டிட்டா போக முடியும். நின்னுகிட்டு இருக்கும்போது மண்டை டச் பண்ணுச்சுன்னா அப்ப அவன் என்ன பண்ணுவான்? மூக்கு பெருசா இருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் என்ன ஒரு அநியாயமான ஒரு டிசிஷன். அண்ட் அதே அந்த கேம் பேரலா இன்னொரு கேம் நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல வந்து கீழே விடுவான், கையை கழுத்தை பிடிச்சிட்டே கீழே விழுந்துடும். இதெல்லாம் என்ன ஜீவா? சரி, நான் அது ஒரு கீழே விழுறத கூட ஒரு ஆக்ட் ஆஃப் செல்ஃப் டிஃபென்ஸ்னு சொன்னா கூட கழுத்துல கை அப்படியே தான் இருக்கு, நவரவே இல்லை கை ஒரு குட் 4-5 செகண்ட்ஸுக்கு. and he didn't even get like a card for that. நான் அந்த அந்த சிச்சுவேஷனை கூட டிஸ்கவுண்ட் பண்ணிடுறேன். பட் தி எஸ்ஏ ஃப்ரீ கிக் அந்த ஃபேபியன் ஷார் ரெட் கார்டு வேர் ஜஸ்ட் அன்பிலீவபிள். டிரான்ஸ்பெரன்சின்றாங்க அந்த ட்விட்டர் ஹேண்டில் வந்து சும்மா அந்த இதை வந்து அப்படியே வெர்பேட்டிமா ரீபோஸ்ட் பண்றாங்க. தேர் இஸ் நோ டிரான்ஸ்பெரன்சி, நத்திங் இன் மை ஒப்பீனியன். உங்களுக்கு ஏதாவது தெரியுதா அந்த மாதிரி? இந்த அண்ணாமலை படத்துல வந்து அந்த ஆட்சி மனோரமா வந்து தலைவர் பார்த்து சொல்லுவாங்கல்ல, அண்ணாமலை மாறல எண்ணமலை மாறல, அந்த மாதிரிதான் இருக்கானுங்க. ஸோ அது வந்து ஐ டோன்ட் நோ, இது வந்து எவ்வளோ சேஞ்சஸ் கொண்டு வரலாம். இது வந்து சி நம்ம யூஎஸ் இருக்கோம். தி ஒன்லி திங் ஐ லைக் அபவுட் வார் இன் யூஎஸ் இஸ் அட்லீஸ்ட் ஸ்கிரீன் பார்த்துட்டு வந்துட்டு ஒரு மைக்ல மாதிரி வந்துட்டு வெளிப்படை ஓப்பன்லி எக்ஸ்பிளைன் இட் டு தி பப்ளிக் தட் ஆஃப்டர் ரிவ்யூ திஸ் ஹேப்பன்ஸ். அட்லீஸ்ட் அந்த மாதிரியாவது சொன்னா நல்லா இருக்கும். வெறும் கேப்டன் மட்டும் சொல்லி போட்டு லைக் ஸ்கிரீன்ல போடுறது அது ஒண்ணு, பட் வெறும் கேப்டன் மட்டும் சொல்லிட்டு அண்ட் வாட் டிசிஷன்ஸ் they take beyond இது லைக் இன்னும் again it just exposes the incompetence of them. VAR is not the problem. திரும்ப திரும்ப நிறைய பேர் சொல்றது அதான் 100% இந்த yes. ரெஃபரிஸ் தான். ஆமா, வார் இஸ் நாட் த ப்ராப்ளம், இம்ப்ளிமெண்டேஷன் தான் டெஃபினட்டா. அந்த ஏன்னா எல்லாம் டெக்னாலஜி எல்லாம் இருக்கு, எல்லாம் போர்டு எல்லாம் யூ கேன் சி எவ்வளவு வாட்டி வேணாலும் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து அந்த லிமிட் கிடையாது. ஒரு 2 வாட்டி தான் பாக்குறோம், 3 வாட்டி தான் பாக்குறோம், 10 செகண்ட் கூட பார்க்கணும் கிடையாது. யூ கேன் டேக் யுவர் ஓன் ஸ்வீட் டைம் அண்ட் வாட்ச் இட். அப்படியே வந்து இப்படி பண்ணானுங்கன்னா ஐ லைக் ஹவு லாங் கேன் யூ டிஃபெண்ட் யுவர் லைக் யுவர் ஓன் ரெஃபரி டிசிஷன்ஸ் தான் மெயினா அதான் ட்ரை பண்ணானுங்க. அந்த ட்விட்டர் ஹேண்டில் ஒன்னுல வந்து we are going to post real time explanations அப்படின்லாம் இருக்கு. பட் எக்ஸ்பிளனேஷன் பெருசா இல்ல. அதுல வந்து ரெஃப்ரி ஃபவுண்ட் malfeasance, அதனால கோல் வாஸ் ரூல்ட் அவுட் அப்படின்னு. டேய் என்னடா இது, ஏதோ சொற்பொழிவு எழுதுற மாதிரி எழுதிட்டு முடிச்சிட்டீங்க. என்ன malfeasance சொல்லலையே கடைசி வரைக்கும் நீங்க. இல்ல இப்பதான் ஆரம்பிச்சிருக்கானுங்க. ஹோப்ஃபுல்லி இட் வில் கெட் பெட்டர். நான் லாஸ்ட் சீசன் பண்ணிருக்கணும், பட் இந்த சீசன் பாப்போம். லெட்ஸ் see hopefully it will get better at least explanation wise. இதுல இன்னொன்னு தேர் ஆல்சோ கிவிங் அவுட் ரெஃப்ரீஸ் வந்து எந்தெந்த கிளப் அலிஜியன்ஸ் எல்லாம் இருக்குன்னு கொடுக்க போறோம் அப்படின்னு. இதுல கொடுத்து என்ன பிரயோஜனம்? மைக்கேல் ஆலிவரும் ஆந்தனி டெய்லரும் அரைச்சமாவா தான் அரைச்சுக்கிட்டு இருக்கானுங்க. எந்த கிளப் சப்போர்ட் பண்ணா என்ன தப்பு தான் டிசிஷன் கொடுத்துக்கிட்டு இருக்க. ஓகே, பட் ஐ திங்க் நம்ம இந்த கேம் வீக் 1ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு ரெக்கார்டை தான் வச்சுக்கலாம். ஓவர் அண்டர் 25 டைம்ஸ் நான் வார பத்தி பேசுவேன் அப்படின்னு. இந்த சீசன் 38 கேம் வீக்ஸ்ல 25 டைம்ஸ் கம்மியா பேசுறேன் நான் வார பத்தி. ரெஃபரிஸ் நீங்க ஜெயிச்சிட்டீங்கடா அப்படின்னு வச்சு It's a good number. So அந்த 75% 25% தான் ஒரு பாஸ் மார்க். அதை பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னு அந்த மங்களகரமான இதுக்குள்ள கேம்ஸ்குள்ள போகணும்னா மார்க்கி கேம் டு ஸ்டார்ட் த கேம் வீக் வந்து செல்சி வர்சஸ் சிட்டி. நான் வந்து I was hoping Chelsea will get at least one goal back. They looked really good in phases. நல்லா அட்டாக்கிங் த்ரெட் இருந்துச்சு அவங்க கிட்ட பார்க்கும்போது. சிட்டி
இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் கோல் ஸ்கோர் பண்ணது இட் வாஸ் அவுட் ஆஃப் நோவேர். திடீர்னு அப்படி கோல் போயிருச்சு அந்த மாதிரி ஆல்மோஸ்ட் தட்ஸ் ஹவ் இட் வாஸ். ஃபர்ஸ்ட் ஷாட் ஆன் டார்கெட் அப்படியே கோல். இட் வாஸ் குட் கோல் நெவர்தலெஸ். ஹாலண்ட் தானே கரெக்ட் தான், ஹாலண்ட் தான். பட் ஐ திங்க் என்கரேஜிங் சைன்ஸ் ஃப்ரம் செல்சி அப்படின்றது தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஆப்வியஸா நியூ மேனேஜர் கொஞ்சம் அந்த செட்டிலிங் இது ட்ரபிள்ஸ் எல்லாம் இருக்கும். பட் அதெல்லாம் தாண்டியுமே ஃபர்ஸ்ட் கேம் ஃபார் நியூ மேனேஜருக்கு ஐ தாட் பாசிட்டிவ் சைன்ஸ். உங்க தாட்ஸ்? there were some positive signs, but வந்து like ஒரு டயர் லைக் Man City were looking nowhere near that best. And வந்து எப்பவுமே வந்து சொல்லுவாங்க, we always think that City best time விளையணும்னா early on the season விளையணும், because they don't have this tendency to start the seasons August September sometimes பாத்தீங்கன்னா like especially in, like even against the like சின்ன teams கூட you can catch them out. So I thought this was a great opportunity for us. But saying that, like when we had some good patterns of play where you like வந்து என்னடா அது கொஞ்சம் சீக்கிரமா decision making பண்ணிருக்கலாமே அப்படின்னு, because the amount of time we took on the ball, especially like Palmer in that first half, I think he was very anonymous. Palmer, Jackson, Nkunku looked okay. Lavia beast performance in the midfield. அது வந்து good signing. like வந்து last season விளையாடவே இல்ல, இந்த சீசன் வந்து லாஸ்ட் சீசன் ஃபுல்லா என்சோ கைசேரோ இருந்து இந்த வாட்டி என்சோ கைசேரோ லாவியா இருந்து, மேபி இஸ் இட் ஜஸ்ட் தட் லைக் அந்த மூணு பேருமே சேர்ந்து மேபி இட் ஜஸ்ட் டேக் a matter of 2 or 3 weeks, but I'm hoping that comes good, because Caicero again he has a few good moments, some bad moments. கட்டு சொல்ற மாதிரி sometimes so maybe good, sometimes maybe shit ங்கிற மாதிரி தான் அந்த Caicero. And Enzo, oh god, I don't know what his position was. He started front, அதுக்கப்புறம் நடுவுல வந்தான். ரெண்டு பக்கமுமே he stuck out like a sore thumb. அவன் விளையாடினாலும் பிரச்சனை, அவன் கிட்ட பால் இருந்தாலும் பிரச்சனை, பால் இல்லைனாலும் பிரச்சனை, அந்த மாதிரி இருந்துச்சு. அது வந்து சில ட்விட்டர் காம்பினேஷன் எல்லாம் போடுறாங்க, லைக் வந்து என்சோ people say Enzo is the lost in it. ட்விட்டர் காம்பினேஷன் பார்த்தா 4-5 ஃபார்வர்ட் பாஸ் பண்றான். ஏய் இதெல்லாம் ஒரு காம்பினேஷனா? லைக் வந்து do you actually watch the game or do you just watch compilations and think, oh maybe இதனால இது like Enzo வந்து ஒரு at points he was the farthest man for Jackson முன்னாடி இருக்கான். அங்கேயே உனக்கு வேலை அப்படின்னு இருக்கான். 10ல இருக்கா, மிட்ல இருக்கா, கோல் கீப்பர் மட்டும் ஆடல. எனக்கு larger question of will you be able to fit a midfield trio of Enzo, Caicedo and Lavia? Lavia seems to be இப்போதைக்கு the best of the three. Caicedo, Enzo ரெண்டு பேரையுமே if you want to fit in the 6/8 moldல செட் பண்ணணும்னா, ஏன்னா front 3 விளையாடும் போது அந்த 6/8 moldல விளையாடும் போது there is not one ball தான் வச்சு விளையாடுறாங்க, ஆளுக்கு ஒரு பால் வச்சு விளையாடுறாங்க. So it seems like அவங்க ரெண்டு பேரும் அந்த fluidity impact ஆகுதுன்னு அப்படிதான் நீங்களும் பாக்குறீங்களா? ஆமா, அட்லீஸ்ட் லைக் okay you can give it the benefit of doubt that மூணு பேருமே சேர்ந்து ஃபர்ஸ்ட் கேம் ஆடுறாங்க பிரீமியர் லீக் லெவல் அகைன்ஸ்ட் மேன் சிட்டிக்கும் போது okay maybe you can the benefit of doubt கொடுக்கலாம். There were points where like you should have really done better, especially as ஒரு டாப் ப்ரொஃபஷனலா வந்து பேசிக்ஸ்ங்க வந்து லைக் ஒரு இந்த பால் ஹோல்ட் பண்றதா இருக்கட்டும், ஒரு சைடுல அந்த பாஸ் பண்றதா இருக்கட்டும், பேசிக்ஸ்ங்க. நம்ம வந்து இந்த ராக்கெட் சயின்ஸ் அளவு கூட பேசணும் அவசியம் கிடையாது. இந்த பேசிக்ஸ் தான் நம்ம வந்து அட்லீஸ்ட் எதையாவது கரெக்டா பண்ணணும். அண்ட் வந்து City were not even great. That's what makes me even more இது like City அவ்வளோ நல்லா விளையாடாம they were able to pinch 3 points தான் பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு அவங்க லெவல் இருக்குன்னு. வந்து ஒரு சைடுல வந்து கோவாச்சிச் பிளேட் நான் கை இப்படி வைக்கலாம், apparently natural position. I'm expected to believe that this natural position and then straight cut back to the other end, Kovacic runs to midfield and scores. அந்த midfield அதான் பிரச்சனை. Because வந்து மென்சோ தாண்டி போறான், கைசரோ தாண்டி போறான், no one comes to him, no one is even close. Kovacic அப்படியே ஓட விடுறாங்க. இது வந்து பேசிக்ஸ் இல்ல, லைக் வந்து how can you allow a midfielder to run so many yards without even one tackle? Very true, very true. நான் பார்த்த one of the things observe பண்ணது வந்து when Chelsea were off the ball வந்து they were very compact. அந்த டிஃபெண்டிங் ரொம்ப டிசிப்ளின்டா இருந்துச்சு நிறைய இதுல. பட் அந்த கோவாசிச் கோலுக்கு வந்து எல்லாம் அப்படியே நின்னுட்டாங்க. என்னடா காம்பாக்ட்னஸ் எங்க போச்சு, ஏன் இவ்வளவு கேப் இருக்கு, எங்க இருக்கீங்க எல்லாரும், அந்த மாதிரி இருக்கு. முன்னாடி போன ஆளுங்க முன்னாடியே இருக்காங்க, பின்னாடி இருக்காங்க, பின்னாடி இருக்காங்க, நடுவுல தெரிய மாட்டாங்க. லைக் வந்து ஐ திங்க் வந்து லைக் சே ஓகே முன்னாடியே போ அட்லீஸ்ட், ஏன்னா டிஃபென்ஸ் பண்ண ஒரு கவுண்டர் அட்டாக் லாங் பால் போட்டா மேபி we can pinch a goal அந்த மாதிரி யோசிச்சிருப்பாங்க போல இருக்கு. பட் there were some positive signs. I think Petronetto when he came on I thought he was pretty good. And apart from the one
இந்த ஒரு டச் தவிர லைக் வந்து when கைசர் பால் உள்ள போட்டப்போ அந்த ஒரு ஹெவி டச் எடுத்தப்போ வித் ஸ்ட்ரெஸ் பட் அபார்ட் ஃப்ரம் ஐ தாட் ஹி வாஸ் குட் பஃபானா லுக் குட் அண்ட் தேவர் கஸ்டோ இஸ் ஜஸ்ட் கஸ்டோ அது வந்து இஸ் ஜஸ்ட் மேல குஸ்டோ பட் ஓவரால் எஸ் தேர் வர் சம் பாசிட்டிவ்ஸ் பட் வந்து பாப்போம் அடுத்தது கான்ஃபரன்ஸ் லீக்ல வந்து நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி அண்ட் இதுல வந்து சிட்டில குக்கரெல்லா இன்ஜுரியா இல்ல ஜஸ்ட் கிராம்ஸ் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கேம் அந்த மாதிரியா தெரியல ஐ ஹேவன்ட் சீன் எனிதிங் பட் மேபி ஐ ஹேவ் டு see it more இது பட் I thought he wasn't bad too. Like வந்து கோலுக்கு வந்து like first goal வந்து like he is not close enough to Haaland but I thought overall okay decent game தான் சொல்லணும். ஓகே ஆல்ரைட் டிபிக்கல் பெப் ஃபேஷன்ல 11 பேர்ல ஒரே ஒரு சப்ஸ்டிடியூஷன் தான் பண்ணியிருந்தாரு. he pretty much played everybody and அவங்கலாம் கொஞ்சம் ஸ்லோவா இருந்தாங்க, ஒரு மெஷர்டா ஆடின மாதிரி இருந்துச்சு. it seemed like everybody knew they were going to play 90 minutes so full throttle போகாம ஒரு மெஷர்டா ஆடினாங்க. but I thought Savio for his debut ரொம்பவே இம்ப்ரெசிவா இருந்தாரு. amazing I don't know why he was taken off, injury என்னன்னு தெரியல. I probably ஃபோர்டனுக்கு கொஞ்சம் இது கொடுக்கறதுக்காக இருக்கலாம் பட் இன்ஜுரி மாதிரி எனக்கு தெரியல. it just looked like டைம் போதும் நீ விளையாடுனது வா போலாம் அப்படின்ற மாதிரி. பட் he was really good for the 45 minutes that he played and going forward அவன் திரும்ப விளையாடுவான் அந்த மாதிரி. ஏன்னா இந்த சிட்டி டீம்ல வந்து யார 11 எடுக்கிறது இல்ல அப்படின்னு என்கிட்ட கொடுத்தீங்கன்னா I'll just be looking at it, யாரா எடுக்கலாம், இவன் எடுக்கலாமா அவன் எடுக்கலாமா. I can make a case for everybody on the squad to start. இத்தனைக்கும் வந்து they have let go some players வேற. அதுதான் வந்து and of course Oscar Bob is injured, hopefully speedy recovery but அதுதான் சிட்டி. அது வந்து பெப் நல்ல மைண்ட் கேம்ஸ் ஆடுறாங்க. I have no motivation, motivation கம்மி இருக்குங்க. பேச்சு நல்ல பேச்சு. ஆமா obviously you don't want to give anything away, I get that but yeah, we all know your mind games வந்து சொல்லணும் அவசியம் இல்ல. Okay, all right. So overall செல்சிக்கு என்கரேஜிங் சைன்ஸ் இருக்கு and சிட்டி வந்து வழக்கம் போல சிட்டி தான் அப்படின்ற மாதிரி. is that your verdict? ஆமா, I would say that. Okay. Next series of games வந்து United, Wolves and Liverpool only away team. Ipswich விளையாடினாங்க. Arsenal hosted Wolves at home. United hosted Fulham at home. Three teams won and 3 teams won with clean sheets. United gameல வந்து United 1-0 அந்த ஸ்கோர் லைன் ஒண்டி பார்த்து உனக்கு வந்து கேம் எப்படி போச்சு தெரியுமா அப்படின்னு யாராச்சும் கேட்டாங்கன்னா இதுல வந்து ஃபுல்லம்க்கு அட்லீஸ்ட் ஒரு கோலாச்சும் இருந்திருக்கணும். எப்படி அவங்க ஸ்கோர் பண்ணல அப்படின்றத வந்து ஃபுல்லம் தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ரொம்பவே ஷேக்கியா இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் யுனைடெட் வந்து ஃபார் சேஞ்ச் நல்லாவே கிரியேட் பண்ணாங்க அண்ட் ஐ தாட் தே ஹேட் மச் பெட்டர் அட்டாக்கிங் ஷோ தென் about 90% of the games last season. Is that what you saw இல்ல டிஃபரெண்டா ஏதாவது பாத்தீங்களா? ஸ்டார்டிங்ல ஐ தாட் ஃபுல்லம் வந்து they controlled it a bit more. வந்து கொஞ்சம் யுனைடெட் were a bit sloppy in the first 15-20 minutesல. இந்த ஃபுல்லம்ல என்ன பிரச்சனை, they have someone called Adama Traore. அவனுக்கு வந்து ஃபினிஷிங்னால என்னன்னு தெரியுமாங்க எனக்கு டவுட்டா இருக்கு. ஏன்னா வந்து எல்லா சீசனும் பாத்தீங்கன்னா வந்து பால் எடுத்து ஓடுறான், நல்லா ஸ்பீடா ஓடுறான், ஓகே இவ்வளவு ஸ்பீட் இருக்கிறத வச்சுதான் பண்ணாங்கன்னா தூக்கி ராக்கெட் அடிக்கிறான். ஆனா he cannot give a proper assist. ஒரு பாயிண்ட் இருந்துச்சு லைக் he was running down that side, லிசன் நம்ம தாண்டி ஓடுறான், உள்ள வந்து there is a spare man and then as he walked he makes the wrong pass. That is just Adama Traore in a nutshell. அதுதான் வந்து அவன். But overall they grew into the game. Like Casemiro, like இவனை போய் வந்து வெளியே விடாம வச்சிருந்தாங்க. We all knew what Casemiro's level is. Yep. Defensively I thought but Martinez and Maguire were solid. Like பெருசா எதுவும் தாண்டி போக விடல. Yes. Ona didn't really have much to do in goal and but forwardல வந்து Brunoவே at least 2 கோலா அடிச்சிருக்கணும் because he had one on one மிஸ் பண்ணான். கீப்பரோட 1 on 1 மிஸ் பண்ணான். 2 but at least it was a good thing that they created chances. நான் அதை வந்து கிரியேட்டே பண்ணல அவ்வளோ இது அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. And they still have that conundrum வந்து because வந்து Rashford was playing out wide like striker பெருசா யாரும் வரல until Xerxes came on and he scored. Right. அதாவது என்னன்னா வந்து எடிக்டட் நாக்கு வந்து கோல் வேணுமா அக்டாமிக் தூக்கி போடு, he'll make something happen and அந்த மாதிரி I mean if it works fair play. I mean
டெஸ்பரேட் டைம்ஸ்னா யாரையா தூக்கி போட்டு கோல் வேணும்னா அது அடிச்சுதான் ஆன ஒரு வழி இல்ல. பட் அதான் தலைவனோட பிலாசபியா இருக்கு. பட் குட் சைன்ஸ் லைக் வந்து பட் பாப்போம், let's see how they carries on. ஏன்னா வந்து because they still got Haaland to come back and they got Luke Shaw who's சரி விடுங்க, அது வேற விஷயம். அந்த பக்கமே போக கூடாது. யுனைடெட் நெக்ஸ்ட் 2 கேம்ஸ் பிரைட்டன் அண்ட் லிவர்பூல் ரெண்டுமே ஒரு லிவர்பூலுக்கு வருவோம், பட் வெரி ஹை பேஸ்ட் ஃபாஸ்ட் கேம்ஸா இருக்கும். ஆமா கண்டிப்பா. ஸோ இந்த மொமெண்ட் நம்ம கண்டினியூ பண்ணாதான் அது அஃபென்சிவ் அவுட்புட் ஏதாவது வரும். இல்லைன்னா நில் அப்படின்ற இதுல தான் தோப்பாங்க. ஆர் டிரா, ஐ டோன்ட் நோ, டிரா இஸ் ப்ராபப்லி அவுட் ஆஃப் தி ஈக்குவேஷன் இன் மை ஒபினியன். You never know, like when if your defense is strong enough, like you sometimes you can get away missing chances, but எல்லா வாட்டியும் like but அது ஒரு ரிஸ்க்ல, like you are depending on the defense to be like எல்லா கேம்ஸும் வந்துவா இருக்கும். So எல்லா வாட்டியும் வாய்ப்பு இல்ல. பட் they were good, much better than last season நீங்க சொன்ன மாதிரி. but let's see how it goes going forward. Okay. எனக்கு மஸ்ராவி had a pretty decent debut. மஸ்ராவி, sorry, அவன நான் எப்படி மறந்தேன்னு யோசிச்சேன். he was amazing, he was outstanding. Yeah, I thought that was a really shrewd buy for 15 million replacing Aaron Wan-Bissaka. இத வந்து அவன் கண்டினியூ பண்ணாதான் Aaron Wan-Bissakaவோட டிஃபென்சிவ் அவுட்புட்டை மேட்ச் பண்ண முடியும். அஃபென்சிவ் அவுட்புட்னு AWBக்கு பெருசா எதுவும் இருந்தது இல்ல. சோ அவன் மோர் தென் 0 இருந்தாலே இட்ஸ் பிளஸ் தான். பட் அதை தவிர ஐ டோன்ட் நோ, நாட் அ லாட் ஆஃப் அதர் நியூ ஃபேஸஸ். ஜெர்க்ஸி வந்துட்டு அவன் ரொம்ப பெருசா இருக்கான். பெருசா இருக்கிறதுல வந்து நான் தத்துக்கா புத்துக்கான்னு இருப்பான்னு நினைச்சேன். பட் ஹீஸ் ஆக்சுவலி pretty good. லிங்க் அப்ல நல்லா இருந்தது. ஃபைண்டிங் த குட் பாசஸ், ப்ரெஷர்ல இருந்து வெளியே வரான், பிளேயிங் பேக் டு த கோல் வச்சு நல்லா விளையாடினான். அந்த 25-30 minute cameo was quite good. Very impressed with this guy. Yeah, கண்டிப்பா like it's just the quality of the league. அது வந்து okay, injury record ன்னு சொல்லலாம், but on the field when you put him on you see his level. Yeah, true. அடுத்த அந்த அவே கேம் லிவர்பூல் இப்ஸ்விச், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நில்லுலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் லிவர்பூல் 1-2-0 டக்குன்னு 2 கோல். நிறைய சான்ஸ் மிஸ் பண்ணாங்க. என்ன கேட்டா லிவர்பூல் should have been a 5-0 ஸ்கோர் லைன் அந்த மாதிரி இருந்திருக்கணும். பட் ஏர்லி சைன்ஸ் வந்து ஸ்லாட்டுக்கு அடியில என்கரேஜிங்கா இருக்கு. எனக்கு என்ன கேட்டா டீம் லுக் குவைட் ஃப்ளூயிட். எவ்ரி பர்சன் நியூ என்ன பண்ணணும், அவங்க ரோல் என்னது, எப்படி விளையாடணும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஆஃப் கோர்ஸ் மோசாலா, ஸ்டில் மோசாலா. இதுல ப்ரீ சீசன்ல வந்து சாலா எப்பவுமே ஒரு FPL சீட் கொண்டா மோசாலா தாங்க இல்ல. பட் இத்தனைக்கும் FPL ப்ரீ சீசன்ல வந்து சாலாஸ் பிளேயிங் டு வைடு, சாலாக்கு நாட் நியர் த கோல், அப்படி இப்படின்னு நானுங்க. திரும்பி பார்த்தா சாலா தான் எல்லா கோலும் நடுவில் அடிக்கிறான். ஆமா, உங்களை நம்பி நான் ஒரு FPL டிசிஷன் எடுக்க போடல. பட் இந்த வாட்டி FPL எப்படி டிசிஷன் எடுக்குதுன்னு தெரியல. ட்ரெண்ட் 7 மில்லியன், சாலா 12.5 மில்லியன், ஹாலண்ட் 15 மில்லியன். இவங்க 3 பேர் எடுத்தா மிச்சம் 12 பேருக்கு 4.0 டிஃபெண்டர்ஸ், 4.5 மிட்ஃபீல்டர்ஸ். ரொம்ப கஷ்டம் அதெல்லாம். ஓகே, வேற ஏதாச்சும் லிவர்பூலுக்கு did you see something that was worthwhile in I think Jota's return helped them immensely. ஏன்னா வந்து last season அதான் மிஸ் பண்ணாங்க. Like towards the end of the season where they were missing chances, Jota would have been at least அதுல பாதியை அடிச்சிருப்பான். எக்ஸலன்ட் பாயிண்ட். நான் அதை கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ ஜோட்டா இந்த விளையாடின கேம் வச்சு நூனியஸ்க்கு வாட் இஸ் ஹிஸ் பாத் பேக் எனக்கு தெரியலையே. Maybe only if Jota is injured or no தெரியல. Because if Jota keeps scoring, no way he's being benched again. Right, and it's not like Jota is not able to like do the things that is expected of a striker. The Liverpoolக்கு ரொம்ப அந்த holding play எல்லாம் கிடையாது. It's very straight, direct, forward passing அந்த மாதிரி தான் இருக்கு. The sixes are more dictating the style of play. அந்த அப்படி இருக்கும்போது Jota is looking like a much better person for number 9. Okay. All right. நான் அப்படிதான் பார்த்தேன். All right. 2-0 Arsenal Wolves. Any signs that Arsenal look bad or shaky? Anything that stood out in the game? Only thing I would say is maybe you do need a striker. Maybe சொல்லலாம். But otherwise when the goals like number 20 ஒருத்தர் இருக்கார், அடிச்சாரு, அவர் பேர் சொல்ல விரும்பல. பட் சரி, ஓகே, never mind. Yeah, but he that was a good goal. Although keeper வந்து என்ன பண்ணிருந்தான்னு தெரியல. and வந்தான் கிராஸ்க்கு, அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல.
கரெக்ட். ரெண்டு கோலுக்குமே கீப்பர் அந்த கிராஸுக்கு ஐ தாட் அது மேபி லைன் கொஞ்சம் ஆஃப்ல இருந்திருந்தா he would have probably be able to punch the ball away அப்படின்னு நினைச்சேன். ஆமா. சாக்கா கோல் நியர் போஸ்ட் நீ எப்படி கோல் விடுற அது அதான் how நியர் are you போஸ்ட்ல keeper? கிரிமினலுங்க. அது வந்து அந்த ஆமா. ஃபீஃபால கிளிச் விடுவாங்கல்ல, நியர் போஸ்ட் கிளிச் அந்த மாரி இருந்துச்சு. குட் ஷாட், பவர்ஃபுல், அதெல்லாம் ஓகே. பட் ஆமா. நியர் போஸ்ட் மூஞ்சி ஹைட்டுக்கு வருதுன்னா you have to save it. அவ்வளவுதான் எனக்கு ஆமா. தெரியும். But Arsenal look good and Wolves, just Wolves last season. Last 2 seasons they've been the lowest scorers for a reason. அது வந்து ரொம்ப என்னன்னு தெரியல. I don't know if it's just a players thing or a manager thing or something. என்னன்னு தெரியல. It's just that they're struggling that so much. But வந்து Arsenal, it's standard win, expected win தான் against Wolves at home. You're expected to win and you won it. So பாப்போம். I mean, okay. now that வந்து maybe City not as them, Arsenal may look as favorites, but பாப்போம். Let's see. Obviously, it's not a sprint, it's a marathon. ஃபுல்லா 38 கேம் தான். பட் பாப்போம். ஓகே. நியூ கேசல் அண்ட் வில்லா, இவங்க இந்த ரெண்டு டீமுமே நான் வந்து வின் பண்ணணும்னு எதிர்பார்த்தேன். ரெண்டு பேரும் வின் பண்ணிட்டாங்க. பட் எப்படி வின் பண்ணாங்க அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப கன்வின்சிங்கா தெரியல. சவுத் ஆம்டனுக்கு வந்து ஏகப்பட்ட சான்ஸ், எஸ்பெஷலி ஆஃப்டர் தட் ரெட் கார்டு. மேபி அந்த ரெட் கார்டுனால நியூ கேசல் ஆல்வேஸ் பின் பேக், எனக்கு அப்படிதான் நான் பார்த்தேன். ஆமா, அப்படிதான். அது வந்து அப்படிதான். பட் நியூ கேசல் அந்த 1-0 வின் வந்து அவங்க போயிட்டு ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கணும். அந்த மாதிரி ஒரு லக்கி வின் அவங்களுக்கு. பட் என்னதான் நியூ கேசல் இருந்து வளர்னாலும் இது வந்து இந்த சீசன் வந்து எடி ஹவுக்கு மேக் ஆர் பிரேக் அப்படின்னு நான் நினைக்கிறேன். he'll need to show some sort of progress. சாம்பியன்ஸ் லீக் இல்ல, பட் நியூகாசலுக்கு வந்து ப்ராக்ரஸ்னா என்ன? இஸ் இட் ஜஸ்ட் பீயிங் இன் சாம்பியன்ஸ் லீக் அகைன்? ஏனா வந்து they already done that. So அதுக்கு அதையே மெயின்டைன் பண்ணனுமா or do they want just more than that? ஏனா வந்து ஏனா அந்த ஒரு கேள்வி கூட வாட் இஸ் தேர் ப்ராக்ரஸ், வாட் யூ வாண்ட் எக்ஸ்பெக்ட் அவுட் ஆஃப் them, அத பெரிய கேள்வி கூட இருக்கு. ஏனா ஒரு ஃபேன் ஒரு போல் மாதிரி இப்ப ஸ்கை ஸ்போர்ட்ஸ் ஒரு போல் மாதிரி போட்டாங்க லைக் வந்து you want to win a trophy, finish top 4 அப்படின்னு. நிறைய பேர் finish top 4 போட்டாங்க. I'm like, your last trophy was 70 years ago. Just saying. And now they just want top 4 there. But அதான் பாதி PL fans are mentality. They would rather just get top 4 and over a FA Cup or Carabao Cup, which is not the right mentality. But I digress. But அதான், but Newcastle என்ன what is their is it just top 4 again, top 5 again, or what do they want to do? அதான் கேள்வி குறைவே இருக்கு. இப்போ அந்த த்ரெட்டையே வச்சுக்கோமே, டாப் 4 தான் உங்களுடைய கோல் அப்படின்னா will that make Eddie Howe's job safer? இல்ல நியூ கேசலோடைய ஓனர்ஸ் அண்ட் போர்டு வந்து அவங்களுக்கு இன்னும் நிறைய வேணும், எனக்கு ட்ரோஃபி வேணும், இல்ல டாப் 2 வேணும், நீ லீகுக்கு ஃபைட் பண்ணும், FA கப்புக்கு ஃபைட் பண்ணும், அவங்க யூரோப்ல இருக்காங்கல்ல, பட் வேர் எவர் யூ ஆர் இன் யூரோப் அதுக்கு ஃபைட் பண்ணும், இப்படி ஏதாச்சும் இருக்குமா நியூ கேசலுக்கு? I think இருக்கணும், because given last season how it all went, like when the groups champion getting out of Europe மொத்தமாவே like fourth finish பண்ணி and leagueல they were here and there about, but I think in reality it has to be there. Like when some expectations have to be there, because it's not Mike Ashley anymore who couldn't care less. Now it's these new owners. So I think ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா. Maybe I think he might want at least European places or at least a trophy or FA Cup or Carabao Cup or something to build something on. I think Newcastle யூரோப்ல இருக்காங்களா? They finished 7th, but Chelsea are playing in conference, which means Newcastle are not playing in Europe இந்த வருஷம். They finished 7th last year. 7th or 6th? No, where 4, 5, 6 Villa, Tottenham, Chelsea. Oh yeah, correct. They're not in Europe. Okay, so yeah, so again, அதான் சொல்றேன், minimum you have to get into Europe அந்த மாதிரி இருக்கும். Right. Okay. All right. ஆஸ்டன் வில்லா வெஸ்ட் ஹாமோட நான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லோபெட்குயியோட கோச்சிங் வந்து ரொம்ப புரியல. குதீப் குட் ஈவினிங் தான். நான் வந்து எனக்கு நீங்க லோபெட் குயின்னு சொன்ன உடனே நீங்க லோபெட் குயிஸ் இதுவும் அதான் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சு நான் அந்த ஆங்கிள். பட் வில்லா வந்து இந்த ஜூலியன் லோபெட்குயோட கோச்சை நான் ரேட் பண்றதே கிடையாது. அவன் எப்படி ஒரு கோச் ஆனா, ஏன்னா உல்ஸ்ல
ஒரு 2 சீசன் முன்னாடி மேனேஜ் பண்ணான், பெருசா எதுவும் பண்ணல. ஸ்பெயின்ல போய் மேனேஜ் பண்ணான், பெருசா எதுவும் பண்ணல. இப்ப இவனை தூக்கி வெஸ்டாம்ல போட்டிருக்காங்க, திரும்ப என்ன பண்ண போறான்னு எனக்கு தெரியல. they didn't look like they had something going on to create something, கோல் ஸ்கோர் பண்றதுக்கு. இத்தனைக்கும் ஆஸ்டன் வில்லாவோட கிராஸ் டிஃபெண்டிங் வந்து கன்றாவியா இருந்துச்சு. நான் போய் கோல் அடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஒரு டிஃபென்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க கிராசஸ்லாம். பட் ஆமா நியூகாஸ்ல் வெஸ்டாம் வந்து couldn't convert for the life of them. அந்த பக்கம் அட்டாக்ல ஆஸ்டன் வில்லா really good, பட் ரொம்ப கன்வெர்ட் பண்ணல. another season for எமரி வேர் ஒரே ப்ராமிஸ் 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 அப்படின்னு காட்டிட்டு கடைசியில ஃபால்டர் பண்ற மாதிரியா, இல்ல இந்த வாட்டி எமரி வந்து விட்டு கொடுக்க மாட்டாரு, போயிடுவாரு ஃபுல்லா, முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? முடியும்னா என்ன, மறுபடியும் அதே டாப் 4 ஆர் வாட்? எக்ஸாக்ட்லி, முடியும் அப்படின்றது வந்து they finished what fourth, they are in Champions League this year. ஆமா so Champions League அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு நாக் அவுட் ஸ்டேஜ் வரைக்கும் போறதுக்கு தெம்பு இருக்கா? I think இருக்கும், because எமரி takes European competition seriously. whether league என்னதோ கவலையே இல்ல, தலைவனுக்கு வந்து யூரோப்பியன் காம்படிஷன் தான். அதுவும் வந்து இன்ஃபேக்ட் இதுல வந்து தேர்ட் ஃபினிஷ் பண்ணி யூரோப்பா லீக்ல போயிட்டு ஜெயிச்சா கூட it won't be surprise. ஏன்னா அதான் தலைவனோட ஸ்டைல். பட் இந்த வாட்டி யூரோப்பா லீக் இருக்கா இந்த சாம்பியன்ஸ் லீக் நியூ ஃபார்மேட்ல? they are going from சாம்பியன்ஸ் லீக் டு யூரோப்பா லீக் ஒரு செக்ட். ஏன்னா இந்த வாட்டி அந்த ஒரு மாதிரி கேவலமான ஸ்டாக் ரேங்கிங் இருக்கு, அதுல இருந்து ஒரு நடுவுல ஒரு ஸ்லிவரை தூக்கி சாண்ட்விச் மாதிரி தூக்கி வெளியே ஆமா அது வந்து வச்சிருக்காங்க. I don't understand the new fund. சும்மா வந்து எல்லா நிறைய டீம்ஸ் போட்டு yeah whatever I'm like ஆமா, டூ மெனி கேம்ஸ். பட் ஹோப்ஃபுல்லி இந்த டாப் டீம்ஸ் விளையாடுற மாதிரி கொஞ்சம் இருக்கும் எதிர்பார்க்கிறேன். சோ I think he will take the seriously. விளையாடியால் வச்சே வந்து செமிஃபைனல் வரைக்கும் போனவன், அவ்வளவு பிரீமியர் லீக் ரீசெக்ட் டீமை வச்சே செமிஃபைனல் வரைக்கும் போனவன் சாம்பியன்ஸ் லீக்ல. அதுவும் லிவர்பூலோட they came back 2-1 lead. அதுக்கப்புறம் it was just Liverpool's quality that showed up. But வந்து I think Champions League I might take it seriously and at least maybe quarter final or something, maybe one maybe எனக்கு தெரியல. but maybe with Champions League I expect them to maybe drop in the league, maybe ஒரு finish in 5th or 6th. That's what I feel they will do. But quad depth வெளிய வந்துருன்றீங்க. ஆமா okay, all right, good. Leicester City. Yeah, but I disagree with your take on Lopetegui. I think he's a decent manager. He okay. Sort of he was not bad for long though. வந்து அடுத்த season startingலயே வந்து they sacked him. I don't know why. எனக்கு தெரியல. When he was trying to do something with them and வந்து his claim to fame is Sevilla யூரோப்பா லீக் ஜெயிச்சது. So அது வந்து இந்த விகான்ல ராபர்டோ மார்டினஸ் வந்து ஒரு சீசன் போய் FA கப் ஜெயிச்சிருவானே, அதே வைப்ஸ் தான் எனக்கு லோபெட்கி. அதே சீசன் ரெலிகேட் ஆனது வேற விஷயம். பட் பட் I think he's a decent manager. Let's see பாப்போம் எப்படின்னு. வந்து only time will tell. All right, okay, sounds good. நாளைக்கு வந்து லெஸ்டர் சிட்டி அண்ட் டாட்னமுக்கு ஆன்ஜோடைய செகண்ட் சீசன் சாஃப்ட்மோர் இயர்ல வந்து வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஆஃப் ஹிம். போன வாட்டி அவங்க கஷ்டப்பட்டு யூரோப்பா லீக்கு போனாங்க. they had Champions League in the palm of their hand, அதை விட்டுட்டாங்க. இப்போ வாட் இஸ் ஆன்ஜோடைய திஸ் சீசன் கோல்ஸ் என்னவா இருக்கும்? பிளேயிங் ஸ்டைல் மாறுமா? பிராக்மேட்டிக் அப்ரோச் வருமா? இல்ல this how we play mate அப்படின்னு அவர் பாட்டுக்கு 12 பேரையும் கொண்டு போய் அட்டாக்ல வைப்பாரா? I don't think it will change. மாறும்னு எனக்கு தோணல. பட் வந்து செட் பீசஸ் தான் பெரிய இதுவாவே இருக்கு. ஏன்னா போன சீசன் அவங்க வந்து டுவர்ட்ஸ் தி எண்ட் வந்து செல்சியா ஸ்பர்ஸா யார் வந்து செட் பீசஸ் அதிகமா கன்சீட் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பிகாஸ் ஸ்பர்ஸ் வந்து எந்த செட் பீஸ் எடுத்தாலும் கன்சீட் பண்ணுவாங்க டுவர்ட்ஸ் தி எண்ட். அதான் வந்து இட் வாஸ் லைக் so let's see if that changes. I don't think playing style will change. அது மாறாது. பட் வந்து I expect them to win tomorrow. Okay. போனுது. சரி கேம். Yeah, I think they'll win still. I think quality இருக்கு. But வந்து remains to be seen. அது வந்து again what are Tottenham's expectations? Right, what are the expectations? I don't know. எனக்கு என்ன அவங்க ரொம்ப வருஷமா ட்ரோஃபி பின்னாடி போயிட்டு இருக்காங்க. ஆரஞ்ச் ட்ரோஃபி கொண்டு வர முடியுமா முடியாதா? I think that will be the question. ஆமா அதான். So I think will this again be top 4 இல்ல just be same get
மினிமம் யூரோப்பா லீகா அப்படிங்கிறது we don't like what is their expectation எனக்கும் பெரிய கேள்விக்குறியா இருக்கு. பட் இதுல என்ன காமெடினா அந்த ப்ரீ சீசன்ல வந்து பயர்ன் மியூனிக்ல they won the preseason cup but Harry Kane refused to lift that trophy ஒயிட் ஹார்ட் லேன் ஸ்டேடியம்ல. ஏய் என்னடா இதெல்லாம் ரொம்ப அசிங்கமா இல்லையா உனக்கு? இப்படி ஏதாச்சும் பண்ணாலாச்சும் அவங்களுக்கு சொரணம் வந்து ஏதாவது பண்ணுவாங்களான்னு இருக்கணும். பட் anyway, I don't know, that's Harry Kane's cross to bear. ஓவரால் இந்த வீக் 1ல வந்து ஏர்லி சீசன் டாப் 4 அப்படின்னா யார சொல்லுவீங்க? I will No particular order, just give me top 4. City, Arsenal, Liverpool. I think they'll continue to be top 4 in order. It may be the same order, but let's see how things go. Okay. I think Arsenal will. I think I still same order. I'll say same order. City, Arsenal, Liverpool, same top 3 as last season. Okay. Fourth one, I'll put Spurs. I think Spurs get top 4. Interesting. Again, early prediction, things will change, but yeah, I think Spurs will get top 4. Okay. Early relegation contenders அப்படினா யாரு? Ipswich, Everton. Everton ரொம்ப நாளா தப்பிச்சுக்கு இருக்காங்க, இந்த வாட்டி தப்பிக்க மாட்டாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. இந்த ஒரு டைட்டில் விக்கெட் இருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? எல்லா வாட்டியும் லாஸ்ட் டே எஸ்கேப். ஓகே, அதே வைப்ஸ் தான் எனக்கும் இந்த வாட்டி உங்களை பார்க்கும்போது. லைக் இந்த ஃபர்ஸ்ட் கேம் பாக்குறேன், என்னங்க நீங்க போன சீசன் ஃபர்ஸ்ட் கேமுக்கு இந்த சீசன் ஃபர்ஸ்ட் கேமுக்கு ஆப்போனன்ட் தவிர எந்த வித்தியாசமும் கிடையாது. அதே 3-0 லாஸ். So I think Ipswich, and then who else? Yeah, I think Leicester stay up. அதுக்கப்புறம் இன்னொரு டீம் யார் வந்தாங்க? I keep forgetting. Southampton. Southampton go straight back down. Oh, okay. So now Luton மாதிரி they'll give a fight, but I think they'll go down. Okay, all right. Game week 1ல வந்து this one player stood out for me, impressive-ஆ இருந்துச்சு அப்படின்னா யார சொல்லுவீங்க? Mazraoui. Okay. Yeah, for his debut, like for ஒரு புது லீக், புது டீம், புது டெபியூனா, like he didn't look as if he ரொம்ப 100 கேம் ஆன மாதிரி இருந்துச்சு. Like he stood out. So it was between him and Savinho, but Savinho வந்து half time போனதால, so I would say Mazraoui தான். அதே same in my mind. நாளைக்கு maybe after Spurs and Leicester play, I don't know how that will shake out, but எனக்கும் அதுதான். Savinho, if he had played more than just the first half of football, அவனை தான் நானும் சொல்லியிருப்பேன். அவே கேம், pressure, big game pressure situation அப்படின்னு. But Mazraoui, United, I think they've got a very good player அங்க. கண்டிப்பா. All right. கேம் வீக் 2க்கு ஏதாச்சும் எதிர்பார்க்குறீங்களா? Do you have anything? இது சூப்பரா இருக்கும். Games to look out for: United play Brighton. அது தவிர Arsenal are playing Aston Villa. Arsenalக்கு அவே கேம். Aston Villa ஒண்ணேவா? எமரி ரெடியா இருக்கான். எஸ், இது இத்தனைக்கு ஹார்ட் அட்டாக் எமரியோட ரெக்கார்டு படி கேவலமா இருக்கு. வேற அவே அட் ஆஸ்டன் வில்லா அதை விட படி கேவலமா இருக்கு. ஸோ ஆக மொத்தத்துல நெக்ஸ்ட் வீக்குக்கு நான் ரொம்ப கொஞ்சம் நர்வஸா தான் இருக்கேன். expect Chelsea to win, because I think Chelsea play Wolves, but அது வந்து ஃபிக்சர்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கேன் நானு. I think Crystal Palace West Ham will be a good one. That is true. Yes, battle of the mid table அப்படி இருக்கும். அது நல்லா இருக்கும். Man City Ipswich, never mind. Spurs Everton, not really. Liverpool Brentford, அதுவும் I think I expect Liverpool. Although Brentford look good though. Like வந்து yes, டோனிக்கு வந்து தலைய சுத்தி நான் நீ கிழிச்சது போதுன்னா நீ பெட்டிங் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். சவுதி அரேபியால போய் பெட்டிங் பண்ண போறாரு அவரு. ஆமா, பட் சும்மா எச்ச துப்புனாலே வந்து இது பண்ணுவாங்க. பெட்டிங் பண்ணா Wolves Chelsea, last 2-3 yearsல Wolves have gotten results against Chelsea la, like Wolves they always get it. Last season they did a double overall setting record in the Mourinho ரொம்ப கேவலம். Okay, so that will be a big thing, but given how some signs are good, and of course Pedro Neto going back to Wolves, இன்னும் ட்விஸ்டா இருக்கும். But பாப்போம். Okay, all right.
பிவி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். கண்டிப்பா. நம்ம கேம் வீக்கை ரிவ்யூ பண்ணதுல கேட்கறவங்களுக்கு என்னெல்லாம் அக்ரி பண்றீங்க டிஸ்அக்ரி பண்றீங்கன்னு கீழே இன்டராக்ட் பண்ணுங்க. அஃப்கோர்ஸ் பிபி டாக்ஸ் ஹேஸ் லாட் ஆஃப் மெட்டீரியல் தட் கண்டென்ட் தட் பிபி இஸ் ஆல்சோ கிவிங். பிரீமியர் லீக் ஒண்டி இல்லாம அக்ராஸ் ஆல் ஸ்போர்ட்ஸ் இன்னும் 2 மாசம் வெயிட் பண்ணீங்கன்னா NHL NBA தான் கூட வரும். ஸோ எனி ஆமா. NHL NBA ஃபேன்ஸ்லாம் இருந்தீங்கன்னா நீங்களும் என்ஜாய் பண்ணலாம் அதை. பிரசன்னா அகைன் தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். கண்டிப்பா. இந்த சீக்கிரம் அடுத்த ஒரு சீக்கிரம் இன்னொரு கேம் வீக் ரிவ்யூல பேசலாம். And this is Arvind signing off from Madaland. Bye. Yes.